தரித்திரருக்கு சுவிசேஷம், திருச்சபைக்கு சத்தியம், இந்த 2 அடிப்படை கொள்கைகள், இவற்றோடு நாம் சங்கீத புஸ்தகத்திலிருந்து இந்நாட்களிலே நாம் செய்திகளை தியானித்து வருகிறோம். ஒவ்வொரு சங்கீதமாக உங்களுக்கு பிரசங்கிக்கப்படும் பொழுது நீங்கள் கருத்தாக கவனியுங்கள். இந்த செய்திகளெல்லாம் ஒவ்வொரு சனிக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் மாலை 5 மணிக்கு ஒளிபரப்பாகும். மகிமை டிவி இந்த செய்திகளை வெளியிடுகின்றன. மகிமையான டிவி, மகிமையான செய்திகள், மகிமையான பாடல்கள் இந்த டிவி தொலைக்காட்சியிலே இடம்பெறுகின்றன. இந்த மகிமை டிவியை நீங்கள் ஆவலோடு பாருங்கள், அடுத்தவர்களுக்கு அறிமுகம் செய்யுங்கள், ஆதரியுங்கள். அப்படி செய்தால் நிச்சயமாக கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்களுடைய வீட்டிலே நீங்கள் வர காண்பீர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த சங்கீத செய்திகளை தொடர்பாக நீங்கள் தியானிக்கும் பொழுது உங்களுடைய தியானத்திற்கும் இந்த செய்திகளை நீங்கள் மற்றவர்களுக்கு அறிமுகப்படுத்துவதனாலே அடுத்தவர்களுக்கும் நீங்கள் பிரயோஜனமாக இருப்பீர்கள். அது மட்டுமல்ல, திருமறை தெளிவுரை என்ற தலைப்பிலே வேதம் முழுவதற்கும் வியாக்கியான உரை எழுதியிருக்கிறோம் 8 வால்யூம்களிலே. இதெல்லாம் வேண்டியவர்கள் எங்களோடு தொடர்பு கொள்ளுங்கள். அவற்றினாலே நீங்களும் உங்களுடைய குடும்பமும் உங்களுடைய சபையும் ஆசீர்வதிக்கப்படும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நன்றி. மன்னா மழையில் நனைய மறுபடியும் உங்களை வரவேற்கிறேன். சங்கீத புஸ்தகத்திலிருந்து செய்திகளை நாம் படித்து தியானித்து வருகிறோம். இன்றைய நாளில் 54வது சங்கீதம். உங்களுடைய வேத புத்தகத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். நான் செய்திகளை சொல்ல சொல்ல நீங்கள் வேத புத்தகத்தை நீங்கள் பின்தொடர்வீர்கள் என்றால், ஃபாலோ பண்ணுவீர்கள் என்றால் உங்களுக்கு இந்த செய்திகள் நல்ல முறையிலே கிடைத்தேறும். 54ஆம் சங்கீதத்தின் பின்னணியத்தை அடைப்புக்குறிக்குள்ளே நாம் பார்க்கலாம். என்ன எழுதியிருக்கிறது? தாவீது தங்களிடத்தில் ஒளித்து கொண்டிருக்கிறான் என்று சீப்பூரார் வந்து சவுலுக்கு சொன்னபோது நெகினோத்தில் வாசிக்க தாவீது பாடி ராகத்தலைவனுக்கு ஒப்புவித்த மஸ்கில் என்னும் சங்கீதம் என்று சொல்லி நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். சரி, சங்கீதத்தின் செய்திகளுக்கு வருவோமா? 54ஆம் சங்கீதம் தாவீது பாடின சங்கீதம். அவன் ஒரு இசை வல்லுனன் மட்டுமல்ல, கிண்ணறம் வாசிக்கிறவன் மட்டுமல்ல, ஒரு பாடகன் என்று சொல்லி கூட நாம் இந்த சங்கீதத்திலே பார்க்கிறோம். தாவீது பாடி ராகத்தலைவனுக்கு ஒப்புவித்த சங்கீதம். ராகத்தலைவன் என்பவன் ஆராதனைகளிலே கொயர்னு சொல்லுவாங்களே, அந்த பாடகர் குழு அதற்கு தலைவனாக இருந்து பாடல்களை அங்கே வருகிற குழுவினருக்கு பயிற்றுவித்து ஆராதனையிலே பாட வைக்கக்கூடியவன் ராகத்தலைவன். அப்பேற்பட்டவனுக்கு தன்னுடைய பாட்டை எழுதி பாடி காண்பித்து ராகத்தலைவனுக்கு சங்கீதக்காரன் தாவீது ஒப்பு கொடுப்பதாக நாம் பார்க்கிறோம். அது எந்த வாத்தியத்திலே வாசிக்கப்பட்டது என்று விசேஷமாக ஒரு வாத்திய கருவி, அதன் பெயர் சொல்லப்படுகிறது, நெகினோத். நம்ம ஒரு கிட்டார் போல கம்பிகளினாலே ஈட்டப்படக்கூடிய ஒரு வாத்திய கருவி. அதில் இந்த பாடலை அவர்கள் வாசித்து காண்பிக்கிறார்கள். மஸ்கீல் என்னும் சங்கீதம் என்றும் அடைப்புக்குறியிலே பார்க்கிறோம். மஸ்கீல் என்றால் போதனை, டீச்சிங் என்ற அர்த்தம். மற்றவர்களுக்கு போதனையாக விளங்கக்கூடிய ஒரு சங்கீதம் இந்த சங்கீதம். இது ஒரு அகதியின் கீதம் என்று கூட சொல்லலாம். பகைவர்களுக்கு தப்பி உயிர் பிழைக்கத்தக்கதாக பதுங்கி ஓடக்கூடிய ஒரு மனுஷனுடைய சங்கீதம். அப்பேற்பட்டவன் பாடின சங்கீதம் என்றும் பொருள் கொள்ளலாம். தாவீது 2 முறை இந்த சீப்பூராரால் வஞ்சிக்கப்பட்டு ஏமாற்றப்பட்டு காட்டி கொடுக்கப்பட்ட ஒரு மனிதன். 1 சாமுவேல் 23ஆம் அதிகாரத்திலும் 26ஆம் அதிகாரத்திலும் இந்த சங்கீதத்தின் அடிப்படை பின்னணியத்தை, சரித்திரத்தை நாம் பார்க்கலாம். முதல் 3 வசனங்களிலே பார்க்கும் பொழுது தாவீதினுடைய விண்ணப்பங்களை அங்கே பார்க்கிறோம். அதுவும் 3ஆம் வசனத்திலே சேலா என்று சொல்லப்படுகிறது. சேலா என்றால் நிறுத்தி சிந்தித்து தியானித்து பின் தொடரவும் என்று அர்த்தம். ஒரு சங்கீதத்திலே சேலா என்ற ஒரு வார்த்தை வந்துவிட்டால் அப்படியே நிறுத்திவிட வேண்டாம். நிறுத்திவிட்டு முந்தின வசனங்களை எல்லாம் திரும்ப மீண்டும் மீண்டும் வாசித்து அதனுடைய செய்திகளை, சங்கதிகளை அறிந்து அவற்றை தியானம் பண்ணி அவற்றிற்கு செவி கொடுத்து அவற்றிற்கு கீழ்ப்படிய ஒப்பு கொடுத்த பிறகு அடுத்த வசனத்தை வாசிக்க வேண்டும் என்பதுதான் சேலா என்ற வார்த்தையின் விளக்கம். நிறுத்தி சிந்தித்து தியானித்து தொடரவும் என்பது பொருள். சரி, என்ன வாசிக்கிறோம்? முதல் 3 வசனங்களிலே 54ஆம் சங்கீதம் எடுத்துட்டீங்களா? 1ஆம் வசனம் முதல், தேவனே உமது நாமத்து நிமித்தம் என்னை ரட்சித்து உமது வல்லமையினால் எனக்கு நியாயம் செய்யும். தேவனே என் விண்ணப்பத்தை கேட்டு என் வாயின் வார்த்தைகளுக்கு செவிகொடும். அந்நியர் எனக்கு விரோதமாய் எழும்புகிறார்கள், கொடியர் என் பிராணனை வாங்க தேடுகிறார்கள். தேவனை தங்களுக்கு முன்பாக நிறுத்தி
நோக்கார்கள் சேலா என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. தாவீதின் விண்ணப்பங்கள் முதல் 3 வசனங்களிலே முதலாவதாக விண்ணப்பம் பண்ணுவது எதற்காக? ஆண்டவரிடமிருந்து ரட்சிப்புக்காக, பாதுகாப்புக்காக. ஏனென்றால் அவனை பின்தொடர்ந்து சுற்றி வளைந்து அவனை நெருக்குகிற பலர் இருந்தார்கள். அந்நியர்கள், கொடியர்கள், தேவ பயம் இல்லாதவர்கள் என்றெல்லாம் 3ஆம் வசனத்திலிருந்து நாம் வாசிக்கிறோம். அப்பேற்பட்டவர்கள் அவனை துரத்தி கொண்டிருக்கையில் அவன் தேவனை நோக்கி ஆண்டவருடைய பாதுகாப்புக்காக விண்ணப்பிப்பதாக வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். ஆக முதலாவது விண்ணப்பம் ரட்சிப்புக்காக அல்லது பாதுகாப்புக்காக. நம்ம எல்லாருக்கும் வேண்டிய முதல் பாதுகாப்பு பாவ மன்னிப்பு, ரட்சிப்பு. பாவ மன்னிப்பை நாம் பெறாவிட்டால் எந்த பாதுகாப்பும் நமக்கு இல்லை. பாவ மன்னிப்பு ரொம்ப முக்கியம். அவர் உன்னுடைய அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களையெல்லாம் குணமாக்கி என்று 103ஆம் சங்கீதத்திலே நாம் வாசிக்கிறோம். 3ஆம் வசனத்திலே பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும். முதலாவதாக பாவ மன்னிப்பை நாம் பெற்றால்தான் பல பிரச்சனைகளுக்கு நீங்களாக முடியும், குறிப்பாக நோய்களுக்கு நீங்களாக முடியும் என்று சொல்லி அந்த சங்கீதம் நமக்கு அறிவிக்கிறது. ஆக முதலாவதாக ஆண்டவர் நமக்கு வழங்க விரும்பும் பாதுகாப்பு பாவ மன்னிப்பு. ஆண்டவருடைய இரத்தத்தினாலே உண்டானது. இரத்த கோட்டைக்குள் நுழைந்து விட்டேன் என்றெல்லாம் பாடுகிறோமே, அந்த இரத்த கோட்டை நமக்கு பாதுகாப்பை அளிக்கிறது. முதல் பாதுகாப்பு என்ன? பாவ மன்னிப்பு. ஆமாம், ரட்சிக்கப்பட்டிருக்கீங்களா? மனம் திரும்பி இருக்கிறீங்களா? பாவ மன்னிப்பு நிச்சயம் உங்களுக்கு உண்டா? மறுபடியும் பிறந்திருக்கிறீர்களா? இல்லை என்றால் வாழ்க்கை முழுவதும் போராட்டம், வாழ்க்கை முழுவதும் பிரச்சனை, வாழ்க்கை முழுவதும் பாவத்தினால் உண்டான பாடுகள், இவை தான் நம்முடைய வாழ்க்கையை பின்தொடருமே ஒழிய ஒரு பாதுகாப்பற்ற வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருப்போம். செய்ய வேண்டியது என்ன? பாவத்திலிருந்து மனம் திரும்புவோம். ஐயா, நான் என்னையா பாவம் செய்தேன்? ஏன் வேலையை நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன்? என்னால் யாருக்கும் உபகாரமும் கிடையாது, யாருக்கும் ஓத்திரமும் கிடையாது. ஏன் சொல்லியே நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன்? ஐயா, என்னையெல்லாம் பாவின்னு சும்மா சொல்ல முடியாது. நான் ஒரு அப்பாவியாக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. யாருமே இந்த உலகத்தில் அப்பாவிகள் அல்ல, எல்லாரும் பாவிகள் என்று வேதம் சொல்லுகிறது. நன்மை செய்கிறவன் இல்லை, ஒருவனாகிலும் இல்லை என்று வேதம் அறிவிக்கிறது. பிறவியிலே நாம் பாவிகள், கிரியைகளிலே நாம் பாவிகள் என்றுதான் வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. எப்படி? 51ஆம் சங்கீதம் 5ஆம் வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால், இதோ நான் துர்க்குணத்தில் உருவானேன், என் தாய் என்னை பாவத்தில் கற்பந்தரித்தாள் என்று வாசிக்கிறோம். ஒரு குழந்தை பிறக்கும் பொழுதே அந்த குழந்தை பாவத்தில் உருவாகி பாவத்தோடு பிறப்பதாக, பாவத்தன்மையோடு பிறப்பதாக வேதம் சொல்லுகிறது. ஆக தன்மையினாலே நாம் பாவிகள். ஜன்ம பாவ தன்மை நம் ஒவ்வொருவரிடத்திலும் உண்டு. இரண்டாவதாக கிரியைகளினாலும் நாம் பாவிகள். முதலாவதாக பிறவியிலே நாம் பாவி, இரண்டாவதாக கிரியைகளினாலும் பாவி. ரோமர் 3ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்திலே எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாகி போனோம், நன்மை செய்கிறவன் இல்லை, ஒருவனாகிலும் இல்லை என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. பாவத்தன்மையோடு நாம் பிறந்ததினாலே அந்த பாவத்தன்மை பாவங்கள் செய்ய தூண்டுகின்றது என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். ஆக பிறவியிலும் நாம் பாவிகள், கிரியைகளிலும் நாம் பாவிகள். நான் பாவி இல்லை என்று யாரும் சொல்ல முடியாது. எல்லாரும் பாவிகள். அவர்கள் பாவ மன்னிப்பு அடைய வேண்டும், ரட்சிப்பை பெற வேண்டும் என்பதுதான் தேவனுடைய சித்தம். எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படுவதும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடைவதும் அவருக்கு சித்தமாயிருக்கிறது என்று சொல்லி நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். அதுதான் திரும்ப திரும்ப கேட்கிறேன், ரட்சிக்கப்பட்டிருக்கிறீர்களா? உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ரட்சிப்பு அல்லது பாவ மன்னிப்பு உங்களுக்கு பாதுகாப்பை தரும். அந்த ரட்சிப்பின் கவசத்தை நீங்கள் அணிந்து கொள்ளவில்லை என்றால், ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளவில்லை என்றால் உங்களுக்கு பாவ மன்னிப்பு இல்லை, அது மட்டுமல்ல பாதுகாப்பும் இல்லை. வாழ்க்கை முழுவதும் போராட்டங்கள், பித்தலாட்டங்கள், பிரச்சனைகள், பாடுகள் இவை தொடர்ந்து கொண்டே இருக்கும். ஆக சங்கீதக்காரன் தாவீது முதலாவதாக சொல்வது என்ன? என்னுடைய பாதுகாப்பு, அதற்காக நான் விண்ணப்பம் பண்ணுகிறேன். பாதுகாப்பை அளிக்கக்கூடிய காரணிகள், முதலாவதாக இயேசு கிறிஸ்துவின் இரத்தம். இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். அந்த இரத்த கோட்டைக்குள்ளாக அதற்குள்ளான பாதுகாப்போடு நாம் வாழ வேண்டியது, வளர வேண்டியது நம்முடைய கடமை.
இரண்டாவதாக நமக்கு பாதுகாப்பு அளிக்கக்கூடிய காரணி முத்திரை. என்ன முத்திரை? ஆவியின் முத்திரை. பரிசுத்தாவியானவருடைய முத்திரை நம்முடைய ஆத்மாவிலே பதிந்து விட்டால் நித்தியம் வரை பத்திரமாக அந்த ஆவியின் முத்திரை நம்மை பாதுகாக்கும். முத்திரை என்றால் சொத்து என்ற அர்த்தம். எது முத்திரையிடப்படுகிறதோ அல்லது யார் முத்திரை இடுகிறாரோ, முத்திரை விழுந்த இடம் முத்திரை இடுகிறவருக்கு சொந்தம். கடிதம் எழுதுகிறோம், தபால் ஆஃபீஸுக்கு கொண்டு போகிறோம், தபால்காரரிடத்திலே கொடுக்கிறோம். அண்ணாச்சி ஒரு முத்திரை போடுங்கன்னு சொல்லி அவர் ஸ்டாம்ப் பண்ணுறாரு. முத்திரை போட்ட பிறகு அந்த கடிதம் உங்களுக்கு சொந்தம் அல்ல. முத்திரை போட்ட பிறகு சொந்தம், தபால் நிலையத்திற்கு சொந்தம். அது உங்களுக்கு தெரியும். இயேசுவானவர் கல்லறை முத்திரை போடப்பட்டது. முத்திரை போட்டவர்களுக்கு தான் கர்த்தருடைய சரீரம் சொந்தமே ஒழிய அங்கே கொண்டு அடக்கம் பண்ணியவர்களுக்கு அல்ல. இயேசுவின் சரீரம் யாருக்கும் சொந்தம் அல்ல. யார் முத்திரை போட்டாரோ அந்த ஆளுக்கு தான் முத்திரை சொந்தம். அரசாங்கத்தின் முத்திரை அங்கே விழுந்தது. எனவே ஆண்டவருடைய சரீரம் அரசாங்கத்துக்கு சொந்தமானது. அதை சுற்றிலும் ஏராளமான சேவகர்கள். முத்திரையிடப்பட்ட கல்லறை, அங்கே உள்ள பொருளை, ஆளை யாரும் எடுக்க முடியாது. அதுபோல ஆவியின் முத்திரை. எபேசியர் 1:13, எபேசியர் 4:30. ஆவியின் முத்திரையை பெற்றவர்கள் ஆவியானவருடைய சொத்து. பொல்லாங்கன் அப்படிப்பட்டவர்களை, முத்திரையிடப்பட்டவர்களை தொட முடியாது. ஆமாம், ஆவியின் முத்திரையை நீங்கள் பெற்றிருக்கிறீர்களா? மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற பரிசுத்தாவியை துக்கப்படுத்தாதிருங்கள் என்று சொல்லி நாம் வேதத்தில் வாசிக்கிறோமே. அந்த முத்திரை பெற்றிருக்கிறீர்களா? நீங்களும் ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகளான போது பரிசுத்தாவியினால் முத்திரை போடப்பட்டீர்கள் என்று சொல்லி எபேசியர் 1:13, 14 நாம் பார்க்கிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளும் பொழுது நாம் தேவனுடைய பிள்ளைகளாகிறோம், தேவராஜ்யத்தின் பிரஜைகளாகிறோம். ஆண்டவருடைய முத்திரையை, ஆவியானவருடைய முத்திரையை பெற்றுக்கொள்கிறோம். இரத்தம் மட்டுமல்ல, முத்திரை. ஆண்டவருடைய இரத்தம், ஆவியின் முத்திரை நம்மை பாதுகாக்கின்றன. மூன்றாவதாக தூதர்கள், ஏராளமான தூதர்கள். உருவின பட்டயத்தோடு ஒரு தூதன், நம்மை பராமரிக்கக்கூடிய பராமரிப்பின் தூதன். எத்தனை தூதர்கள் நம்மை சுற்றிலும்! அவர்களெல்லாம் நம்மை பராமரிப்பது மட்டுமல்ல, நம்மை பாதுகாக்கிறார்கள். நமக்கு நேரிட இருந்த எத்தனையோ நாசமோச விக்கிரங்களுக்கெல்லாம் நம்மை விலக்கி காத்து தேவ தூதர்கள் நம்மை பாதுகாக்கிறார்கள் என்பதை மறந்துவிடக்கூடாது. எத்தனை பாதுகாப்பின் எத்தனங்களை ஆண்டவர் நமக்காக இந்த உலகத்திலே நாம் வைத்திருக்கிறார் என்று வேதத்திலிருந்து பாருங்கள். அது மட்டுமல்ல, ஆண்டவர் சொல்கிறார், உன்னை என் உள்ளங்கைகளிலே வரைந்திருக்கிறேன் என்று சொல்கிறார். உள்ளங்கையிலே அல்ல, உள்ளங்கைகளிலே, 2 கைகளிலும் வரைந்திருக்கிறார். வரைந்த ஒரு படத்தை நீக்க முடியும் தண்ணீரால் அல்லது கையை கசக்கி. ஆனால் வடுவாக்கப்பட்ட ஒரு படத்தை அசைக்கவே முடியாது. ஆண்டவர் ஒரு கோணி ஊசியை எடுத்து, சாக்கத்தை பாருங்களே, அந்த ஊசியை எடுத்து தம்முடைய உள்ளங்கைகளிலே அதை கிழித்து நம்மை படமாக வரைந்து கையில் இரத்தம் சொட்ட சொட்ட அந்த படத்தை முடித்திருக்கிறார். எப்படி? ஐ ஹவ் என்கிரேவ்ட் யூ இன் த பாம்ஸ் ஆஃப் மை ஹேண்ட்ஸ் என்று ஆங்கிலத்தில் பார்க்கிறோம். உன்னை என் உள்ளங்கையிலே வரைந்திருக்கிறேன் அல்ல, வடுவாக்கி இருக்கிறேன் என்பது பொருள். ஆண்டவர் நீண்ட ஆயுசுள்ளவர், சதா காலம் இருக்கக்கூடியவர். அவருடைய உள்ளங்கையிலே வடுவாக இருக்கிறோம். அவர் இருக்கும் வரை இந்த உலகத்தில் நாமும் இருப்போம். அப்பேற்பட்ட பாதுகாப்பை ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார். அவருடைய உள்ளங்கைகளிலே மட்டுமல்ல, உன்னதங்களிலே உட்கார வைக்கப்பட்டிருக்கிறோம் என்று வேதம் சொல்கிறது. யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டார்களோ அவர்கள் கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டவர்கள். எங்கே வாசிக்கிறோம்? எபேசியர் 2:8-9 அப்படியாக வாசிக்கிறோம். இப்படி கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டவர்கள் பரலோகத்திற்கு போவார்களா? உன்னதத்திற்கு போவார்களா? போவார்களா? அங்கே தானே இருக்கிறார்கள். உன்னதங்களிலே கிறிஸ்துவுடனே கூட எழுப்பப்பட்டு உன்னதங்களிலே உட்கார வைக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று சொல்லி, ஆல்ரெடி சீட்டட், ஏற்கனவே வைக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். அப்படியா ஐயா? ஆமா,
எபேசியர் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே அப்படியாக வாசிக்கிறோம். உள்ளங்கைகளிலே மட்டுமல்ல, உன்னதங்களிலே பரலோகத்திற்கு போவதற்கு முன்பே உட்கார வைக்கப்பட்டிருக்கிறோம் என்று சொல்லி வேதம் கற்றுக் கொடுக்கிறது. ஆமா, இந்த பாதுகாப்பை எல்லாம் நீங்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிறீர்களா? அது மட்டுமல்ல, ஜபங்கள், 2 ஜபங்கள், மேலான ஜபங்கள், வைராக்கியமான ஜபங்கள், 2 ஜபங்களும் நமக்கு உரித்தானவையாக இருக்கின்றன. ஒன்று ஆவியானவருடைய ஜபம், வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக விண்ணப்பம் பண்ணுகிறார். ரோமர் 8:26. அதற்கடுத்தாற் போல ஆண்டவருடைய ஜபம், தேவனுடைய வலது பாசத்தில் விற்றிருந்து நமக்காக வேண்டுதல் பண்ணி கொண்டிருக்கிறார். 2 ஜபங்கள். ஒன்று ஆவியானவருடைய ஜபம், அடுத்தது ஆண்டவருடைய ஜபம். 2 ஜபம் யாருக்கு? உங்களுக்காக. விசேஷமானவை, விடுதலை தர வல்லவை. அந்த ஜபங்கள் உங்களுக்கு இருக்கும்போது என்ன பயம்? எந்த ஒரு பயமும் இல்லாமல் மிக சிறந்த பாதுகாப்போடு இந்த உலகத்தில் வாழத்தக்கதாக இயேசுவின் ரத்தம், ஆவியின் முத்திரை, தூதர்கள், வடு, ஜபங்கள் இவையெல்லாம் நமக்கு பாதுகாப்பு அளிக்கின்றன. இந்த உலகத்திலே இந்த பாதுகாப்புக்களை எல்லாம் நினைத்து விசுவாசித்து கர்த்தருக்குள்ளாக தைரியத்தோடு வாழ வேண்டியது நம்முடைய கடமை. சத்துருக்களின் போராட்டங்கள் இருக்கும், ஆண்டவருக்கும் இருந்ததே. இருப்பினும் ஜெயங்கொள்ளுகிறவர் கர்த்தர். முற்றுமுடிய நாம் ஜெயங்கொள்ள வல்லவராய் இருக்கிறோம் என்று சொன்ன கர்த்தர். அந்த கர்த்தருடைய சட்டைகளின் மறைவிலே வாழ வேண்டியது நம்முடைய கடமை. தாவீது 2 விண்ணப்பங்களை பண்ணுகிறான். ஒன்று பாதுகாப்புக்காக, ரட்சிப்புக்காக, இன்னொன்று நியாயத்திற்காக. நியாயத்திற்காக என்று சொல்லி கூட 1வது வசனத்திலே நான் வாசிக்கிறோம். ஆண்டவரே, எனக்கு நியாயம் கிடைக்கவில்லை ஆண்டவரே. அந்நியர்கள், கொடியர்கள், தேவ பயம் இல்லாதவர்கள் எனக்கு விரோதமாக வந்து கொண்டே இருக்கிறார்கள் ஆண்டவரே. என்னை தப்புவியும், அதோடு சேர்ந்து எனக்கு நியாயம் செய்யும் என்றும் புலம்புவதாக நான் வேதத்திலே வாசிக்கிறோம். நியாயம் கிடைக்காமல் கெட்டு போகிறவர்களும் உண்டு என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோமே. ஆனால் நமக்கோ நம்மோடு வழக்காடுகிறவர்களோடு கர்த்தர் வழக்காடுவார் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். உன்னோடு வழக்காடுகிறவர்களோடே நான் வழக்காடி உன் பிள்ளைகளை ரட்சித்துக் கொள்வேன் என்றும் ஆண்டவர் திருவுளம் பற்றுகிறார். மெய்யான நியாயாதிபதி ஆண்டவராகிய தெய்வம். ஒரு தவறான நியாயாதிபதியை குறித்து லூக்கா 18ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். ஒரு விதவை நாள்தோறும் வந்து நியாயத்திற்காக போராடுகிறாள். அந்த விதவிற்காக மட்டுமின்றி அவருடைய போராட்டத்தின் நிமித்தம் கூட அந்த மனுஷன், எந்த மனுஷன்? கடின மனமுள்ள அந்த நியாயாதிபதி மனதிறங்கி நியாயம் செய்வதாக நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். நம்முடைய நியாயாதிபதி, நம்முடைய ஆண்டவராகிய கிறிஸ்து நியாயமானவர், நீதி உள்ளவர், நியாயம் தீர்க்க வருகிறவர், சுத்தமான நியாயாதிபதி. அவர் நிச்சயமாக நமக்கு நியாயம் வழங்குவார். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய நீங்கள் யாராவது போலீஸ் கேஸில் அல்லது லீகல் மேட்டரில் மாட்டிக்கொண்டிருக்கிறீர்களா? வாய்தா என்று போட்டு இழுக்கிறார்களா? இன்னும் உங்களுடைய கேஸ் முடியவில்லையா? தத்தளித்து கொண்டிருக்கிறீர்களா? ஏராளமான பணம் செலவழித்து விட்டீர்களா? என்று முடியும், என்னுடைய வாழ்க்கை என்று விடியும் என்று நீங்கள் காத்து கொண்டிருக்கிறீர்களா? நிச்சயமாகவே முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது. உங்களுடைய கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். சும்மா இருங்க, காரியத்தை கர்த்தர் நிறைவேற்றுவார். அவருடைய பலத்த சட்டங்களின் மறைவிலே நீங்கள் அடங்கி வாழுங்கள். ஆண்டவர் உங்களுக்கு நியாயம் செய்வார். தாவீதின் விண்ணப்பங்களுக்கு ஆண்டவர் பதிலளிக்கக்கூடிய தெய்வம் என்று சொல்லி நான் வேதத்தில் தெளிவாக வாசிக்கிறோம். 3 வசனங்களுக்கு பின்பு சேலா, நிறுத்தி சிந்தித்து தியானிக்கவும். கர்த்தர் செய்த நன்மைகள், கர்த்தர் செய்ய போகிற நன்மைகள், இவற்றையெல்லாம் விசுவாசித்து நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். ஜாதிகளுக்குள்ளே உயர்ந்திருப்பேன், பூமியிலே உயர்ந்திருப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவருடைய சமூகத்திலே காத்திருங்கள், ஆவன ஆண்டவரால் செய்யப்படும். ஆமென். முதலாவதாக விண்ணப்பம், இரண்டாவதாக விசுவாசம். 4ஆம் வசனம் முதல் 5ஆம் வசனம் வரை பார்க்கும் பொழுது தாவீதுக்கு எப்பேற்பட்ட விசுவாசம் ஏற்பட்டது, அது எப்படி ஏற்பட்டது என்று பார்க்கிறோம். என்ன வாசிக்கிறோம்? 54ஆம் சங்கீதம் 4ஆம் வசனத்திலே, இதோ தேவன் எனக்கு சகாயர், ஆண்டவர் என் ஆத்துமாவை ஆதரிக்கிறவர்களோடே இருக்கிறார். அவர் என் சத்துருக்களுக்கு தீமைக்கு தீமையை சரி கட்டுவார்.
உமது சத்தியத்தின் நிமித்தம் அவர்களை நிர்மூலமாக்கும். உற்சாகத்துடன் நான் உமக்கு பலியிடுவேன் என்று தொடர்ந்து விசுவாச அறிக்கையை தாவீது சொல்லுவதாக நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். கர்த்தர் எனக்கு சகாயர், கர்த்தரின் பக்கத்திலே பிரசன்னர். அவருடைய சப்போர்ட், அவருடைய பராமரிப்பு, அவருடைய ஆதரவு எனக்கு எப்பொழுதும் இருக்கிறது. அவருடைய பராமரிப்பு, அவருடைய பாதுகாப்பு, இதுதான் எனக்கு மெயின் சப்போர்ட், எனக்கு பிரதானமான ஆதரவு ஆண்டவராகிய தெய்வம் என்று அவன் சொல்லுவதாக வேதத்தில் வாசிக்கிறோம். அது மட்டுமல்ல, கர்த்தருடைய ஆதரவு எனக்கு உடனடியாக வரலாம், படிப்படியாக வரலாம், ஆண்டவர் சித்தமான வேளையிலே வரலாம். அதுவரை காத்திருப்பேன் என்று சொல்லி கர்த்தருடைய சமூகத்திலே காத்திருப்பதாக பார்க்கிறோம். ஐயா, ரொம்ப நாள் காத்திருந்தாச்சு ஐயா, நடக்குமா ஐயா? நிச்சயமாக முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது, காத்திரே. எபிரேயர் 10:36 வாசிக்கிறோம். நீங்கள் தேவனுடைய சித்தத்தின்படி செய்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெறும்படிக்கு பொறுமையானது உங்களுக்கு அவசியமாக இருக்கிறது என்று பார்க்கிறோம். 3 கருத்துக்கள் அந்த வசனத்திலே என்னென்ன? 1, கர்த்தருடைய சித்தம் செய்வது. 2, வாக்குத்தத்தத்தை பெறுவீர்கள். 3, பொறுமை உங்களுக்கு அவசியம். பொறுமையோடு வாக்குத்தத்தத்தை பற்றி கொள்ளுங்கள். அந்த வாக்குத்தத்தத்தை பற்றி கொண்டு பொறுமையோடு தரித்திருக்கக்கூடிய வேளையிலே கர்த்தருடைய சித்தத்தை செய்யுங்கள். நீங்கள் ஆண்டவருக்காக போனால் ஆண்டவர் உங்களுக்காக போய்கொண்டிருக்கிறார். இடையிலே உங்களுக்கு கொஞ்சமும் தொடர்பில்லாத காரியங்களிலே கூட நன்மைகளை செய்ய பழகும் பொழுது, தேவையில் இருக்கிறவர்களுக்கு உதவி செய்ய முன் வரும் பொழுது, ஆண்டவருடைய காரியங்களை, அடுத்தவருடைய காரியங்களை நாம் பார்த்து நம்முடைய எதிர்பார்க்கக்கூடிய தேவைகள் கிட்டிச்சேர் வரை மற்றவர்களுடைய காரியங்களிலே கலந்து கொண்டு உதவி செய்து கொண்டே இருக்கும் பொழுது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு வந்து பலிக்கும் என்று சொல்லி வேதம் கற்றுக் கொடுக்கிறது. அது மட்டுமல்ல, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலன் அடைவார்கள். ரொம்ப டயர்டாக இருக்குயா, பலனே இல்லையா, காத்து காத்து கண்ணு பூத்து போச்சையா, அப்படி இல்லை, புது பலன் அடைவீர்கள் என்று ஏசாயா 40:36 நான் பார்க்கிறோம். ஆக புது பலன் அடைவீர்கள். உங்களுடைய விசுவாசத்தின் பரீட்சை காத்திருப்பதிலே தான் தெரியும். காத்திருக்க காத்திருக்க வேறு வழிகளிலே போகிறோமா, குறுக்கு வழியிலே நாம் போகிறோமா, அல்லது விசுவாசத்தை விட்டு விட்டோமா, ஆண்டவரை விட்டு ஒதுங்கி விட்டோமா, அல்லது இன்னும் ஆண்டவரையே பற்றி பிடித்து வாழ்கிறோமா என்பது காத்திருக்கும் அனுபவத்திலே கிடைக்கும். இது விசுவாசத்தின் பல பரீட்சை. விசுவாசத்தை விட்டுவிடாதிருங்கள். காத்திருப்பதிலே சுய பரிசோதனை உண்டு, தற்பரிசோதனை உண்டு. நம்மிடத்திலே ஆவிக்குரிய பலன் எவ்வளவு இருக்கிறது என்பதை காத்திருப்பதிலிருந்து நாம் கற்றுக்கொள்ளலாம். பெரிய சோதனையா? அப்போ உங்களுக்கு பெரிய பலனை ஆண்டவர் தந்திருக்கிறார் என்ற அர்த்தம். சிறிய சோதனை தானே அப்படின்னா உங்களுடைய பலன் குறுகினது என்ற அர்த்தம். ஐயா, என்னுடைய பாரம், என்னுடைய பிரச்சனை ரொம்ப பெருசையா அப்படின்னா திராணிக்கத்தக்கதாகத்தான் ஆண்டவர் சோதனை அனுப்புவார். உங்களுடைய திராணி மிகவும் அதிகம் என்ற அர்த்தம். பெரிய பிரச்சனையா? அப்ப ஏற்கனவே பெரிய பலன் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை விசுவாசியுங்கள். ஒரு பிரிட்ஜி, ஒரு பாலம் அவங்க கட்டுறாங்க. பாலம் பாரத்தை தாங்குமா என்று பரிசோதிப்பாங்க. அதனால பெரிய பெரிய ட்ரக்குகளை எல்லாம், லாரிகளை எல்லாம் அதில் பாரத்தை ஏற்றி அந்த பிரிட்ஜ் மேலே அப்படி நடத்துவாங்க. பிரிட்ஜ் தாங்குதா தாங்கலையா என்று சொல்லி பல பரீட்சை. உங்களுடைய வாழ்க்கையிலே, என்னுடைய வாழ்க்கையிலே நம்முடைய பலத்தை பரீட்சித்து பார்க்க அநேக வேளைகளிலே பாரங்கள் வருகின்றன, அனுமதிக்கப்படுகின்றன. எதுக்கு? நம்மகிட்ட என்ன பலன் இருக்கிறது என்பதை பல பரீட்சை பண்ணி பார்ப்பதற்காக. அது மட்டுமல்ல, காத்திருப்பதினாலே வாழ்க்கையிலே ஒரு புதிய அர்த்தம், ஒரு புதிய ருசி, ஒரு புதிய திருப்தி உண்டாகும். முந்தின ரசத்தை விட பிந்தின ரசம் மிகவும் அருமையாக, ருசியாக, இனிமையாக இருந்தது என்று சொல்லி யோவான் 2 வாசிக்கிறோம். பிந்தின ரசம் மிகுந்த ருசி. சில காரியங்கள் நமக்கு வாய்க்க பிந்துமென்றால் கவலைப்படாதிருங்கள். நீங்கள் எதிர்பார்த்த ருசியை விட எக்கச்சக்கமான ருசியை ஆண்டவர் வரத்தக்கதாக, ஆண்டவர் உங்களுக்கு தரத்தக்கதாக சில காரியங்களை ஆண்டவர் டிலே பண்ணி
தாமதம் பண்ணி உங்களுக்கு அனுப்புகிறார் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். சில காரியங்கள் சம்பவிக்க பிந்துகிறது என்றால் அதன் காரணம் என்னவென்றால், நமக்கு வாழ்க்கையிலே முதிர்ச்சியை கட்டளையிடத்தக்கதாக, கிறிஸ்தவ வாழ்க்கையிலே முதிர்ச்சி, விசுவாச வாழ்க்கையிலே முதிர்ச்சி உண்டாகத்தக்கதாக ஆண்டவர் சில காரியங்களை ஒத்தி போடுகிறார். பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு இந்த உலகத்திலே வந்தார். 30 வருஷமா ஒண்ணுமே செய்யலையே. தச்சு பட்டறையில தானே ஆண்டவர் இருந்தார். பெஞ்சுகளை நாற்காலிகளை செய்தார், பாலிஷ் போட்டார், சுமந்து கொண்டு வீடு வீடாக சுற்றி தெரிந்து வியாபாரம் பண்ணினார். தச்சனுடைய குமாரன் எனப்பட்ட ஆண்டவர் 30 வருஷமா உலக பிரகாரமான வேலை, 3.5 வருஷம் வந்தான் ஊழியம். காத்திருந்தார் முதிர்ச்சி உண்டாகத்தக்கதாக. ஏறக்குறைய 13 வயதிலே அபிஷேகம் பண்ணப்பட்ட தாவீது 30 வயதிலே ராஜாவானான். தாமதம் எதற்காக? முதிர்ச்சி. முதிர்ச்சிக்காக ஆண்டவர் தாமதிக்கிறார் என்று சொல்லிக்கூட நாம் அறிந்து கொள்ளலாம். சில வேளைகளிலே சில ஆசீர்வாதங்கள் நமக்கு தாமதிக்கிறது என்றால், சில பிரச்சனைகள் நீங்குவதற்கு தாமதம் உண்டாகிறது என்றால், ஆண்டவர் நம்மை முதிரச் செய்கிறார், முதிர்ச்சி அடைய செய்கிறார். விசுவாசத்தில் எதற்காக? 1, நமக்கு காரியங்கள் நடக்கும் என்ற நம்பிக்கை. 2, கற்றுக்கொண்ட காரியங்களை மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுத்து அவர்களையும் முதிர்ச்சியிலே நடத்த நாம் ஒரு பயிற்சியாளராக, ஆலோசனைக்காரராக நாம் மாறுவோம். இதற்காகவெல்லாம் காத்திருப்பின் அனுபவங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே நடைபெறுகின்றன. கர்த்தருக்காக காத்திருப்பேன் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறான். எதற்காக? விடுதலைக்காக. ஆக முதலாவதாக தாவீதினுடைய வாழ்க்கையிலே பார்க்கும் பொழுது விண்ணப்பம், 2வதாக விசுவாசம், 3வதாக விடுதலை. 6ஆம் 8ஆம் வசனங்களிலே நாம் பார்க்கும் பொழுது அங்கே வாசிக்கிறோம். 54ஆம் சங்கீதம் 6ஆம் 7ஆம் வசனத்திலே, உற்சாகத்துடன் நான் உமக்கு பலியிடுவேன், கர்த்தாவே உமது நாமத்தை துதிப்பேன், அது நலமானது. அவர் எல்லா நெருக்கத்தையும் நீக்கி என்னை விடுவித்தார். என் கண் என் சத்துருக்களில் நீதி சரி கட்டுதலை கண்டது. சத்துருக்களிலே நீதி சரி கட்டுவதை கண்கள் காணக்கூடிய அளவிலே சங்கீதக்காரனுக்கு, தாவீதுக்கு விடுதலை கிடைத்தது என்று சொல்லி வேதத்திலே நான் வாசிக்கிறோம். நிச்சயமாகவே விடுதலை உண்டு, முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது. அப்போஸ்தலனாகிய பேதுரு சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டான். அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரத்திலே விடுதலை கிடைத்தது. 16ஆம் அதிகாரத்திலே பவுலும் சீலாவும் சிறையில் அடைக்கப்பட்டார்கள், விடுதலை கிடைத்தது. எந்த ஒரு பாடும், எந்த ஒரு பிரச்சனையும் நிரந்தரமானது அல்ல. நம்முடைய கண்கள் காணத்தக்கதாக விடுதலை நிச்சயமாக கிடைக்கும். காரணம், கர்த்தர் உங்களை கருதுகிறார், கண்ணோக்கமாயிருக்கிறார், உங்கள் தலைமயிர் எல்லாவற்றையும் எண்ணி இருக்கிறார். கரிசனையுள்ள கர்த்தர், காண்கிற கர்த்தர், உங்கள் மேல் மிகுந்த பாரமுள்ள கர்த்தர் விடவே மாட்டார், உங்களுக்கு விடுதலை தருவார். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்ன கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கண்களை மூடுவோம், கர்த்தரை பார்ப்போம். அன்புள்ள ஆண்டவரே, உம்முடைய வசனங்களை ஆராயவும், எங்கள் வாழ்க்கையை ஆராயவும் உம்முடைய சந்நிதியிலே எங்களை வழிநடத்தினீர். அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. தாவீதைப் போல நெருக்கடியான வேளைகளிலே, ஒடுக்கப்பட்ட நாட்களிலே, துயரமான சம்பவங்களிலே, தாங்க முடியாத பாரம் என்று நாங்கள் தவிக்கக்கூடிய வேளைகளிலே உம்மை நோக்கி நாங்கள் விண்ணப்பங்கள் செய்யும் பொழுது எங்களுக்கு கர்த்தாவே நீர் விசேஷமான பாதுகாப்புகளை எல்லாம் வைத்திருக்கும் தயவுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. எங்களுக்கு விடுதலை தர நீர் வல்லவராக இருக்கிறீர் கர்த்தாவே. எனவே உம்மையே ஒவ்வொரு நாளும் அண்டிக் கொண்டு பாக்கியவான்களாக நாங்கள் ஜீவிக்க நீர் எங்களுக்கு உதவி செய்யும். நாங்கள் கற்ற சத்தியங்களை மற்றவர்களிடமும் பகிர்ந்து கொண்டு கர்த்தருக்கு மகிமையாக ஜீவிக்க, அவர்களுக்கு பயனுள்ளவர்களாக வாழ எங்களுக்கு நீர் அனுக்கிரகம் பண்ணும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.